சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி எப்படி தீட்டுறதுன்னு காமிக்கிறேன். மாவு போட்டுக்கலாம். இதை நல்லா அழுத்தி விட்டுட்டு நல்லா அப்படியே நல்லா தீத்தி விட்டுக்குங்க. இப்போ நான் இதை தீத்துறேன். இந்தமாரி தீத்திக்குங்க. தீத்திட்டு கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் எல்லாம் தடவி விட்ருங்க. தடவி விட்டு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்குங்க. இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்குங்க. இந்த பக்கம் ஒன்று, இப்படி ஒன்று. அவ்வளோதான். மறுபடியும் நம்ம தீத்திக்கலாம் சப்பாத்தி. இப்போ இந்த மாதிரி தீத்திக்கலாம். மொத்தமாக இல்லாத நல்லா மெலிசாக கொஞ்சம் தீத்திக்குங்க. கல் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பொறுமையாக போடுங்க, ஏன்னா எண்ணெய் ஊற்றுனதுனால மேலே அடிக்கும். இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஓரத்தில் ஊற்றி விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்படி திருப்பி போட்டுக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சுற்றி ஊற்றிக்குங்க. திருப்பி திருப்பி போடுங்க. ஒரு பக்கமே வேவுதுன்னு விடாதீங்க, அப்புறம் தீஞ்சிடும் ஒரு சைடாகவே. அதனால் இப்படி இப்படி திருப்பி போடுங்க. நம்மளுடைய சப்பாத்தி சூப்பராக வரும். நான் மடித்த மாதிரியே மடித்து போடுங்க. நல்லா லேயர் லேயராக பரோட்டா மாதிரி அந்த மாதிரி லேயர்லாம் இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. நான் மாவு பிசையறத காமிக்கலன்னு நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே கொத்து சப்பாத்தி போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் மாவு எப்படி பிசையறதுன்னு காமிச்சிருப்பேன். நான் கடைசியாக வீடியோ முடிகிறப்ப அந்த லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. அந்த சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா சூப்பராக வந்திருக்குது. நம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு சப்பாத்தி சூப்பராக வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள். நம்ம சப்பாத்தி எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சப்பாத்தி நல்லா லேயர் லேயராக எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். எத்தனை லேயர் இருக்குது பாருங்கள். செம்மையாக வந்திருக்குது. இது நான் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. இது சிக்கன் குழம்பு நான் ஏற்கனவே வச்சுருந்தது, அதை நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.